வணக்கம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாம் இதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற 2025 2027 சனி பெயர்ச்சி பலன்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. 12 ராசிக்காரர்களும் எனக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த சனி பெயர்ச்சியிலேயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு கலக்கம், இது எல்லா மக்களுக்குள்ளே இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நீதி, நேர்மை, தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவ கருத்து. சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார், ரொம்ப லாங்கா இருப்பார். ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு 2.5 ஆண்டு காலம். குரு 1.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி மட்டும் 2.5 வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல, ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனி பயிற்சியை எதிர்பார்க்கும். எப்படின்னா, இயற்கை சீற்றங்கள், விபத்து, போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா, இல்ல மழை வருமா, விவசாயம் செழிக்குமா, நல்லா இருக்குமா, ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியால ஒரு நன்மை தீமை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அப்போ இந்திய தாய் திருநாட்டுல எல்லாருமே அந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே இந்த சனி பயிற்சியை கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க. அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமா சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்ப சனி பயிற்சியை தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது. அப்ப இந்த சனி பயிற்சி மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும், ஒரு குலத்தவர்களுக்கும், ஒவ்வொரு குழுவிற்கும், இந்த உலகத்திற்கும், தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் நான் சொல்ல போறேன். கோச்சாரம்ங்கிறது ராசிக்கு தான், இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம். இந்த விஷயங்களை நீங்க பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இது உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒண்ணு நடக்கும். அதையும் நம்ம பொருந்தி பார்க்கும் போதுதான் பலன்கள் சரியான பலன்களா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பேசுறது பொது பலன். ஏன்னா ஒரு ராசினா ஒரு 50,000 பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனி பெயர்ச்சியை பொருத்தி பார்த்து பலன் எடுப்பதுதான் சால சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2025, 27
மார்ச் 29 2025 சனி பெயர்ச்சி. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி. துலாம் ராசி அன்பர்கள், சனி உச்சமாகிற வீடு உங்க ராசி. நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், உறவுகளுக்காக வாழ்வது, ஊருக்காக வாழ்வது, குடும்பத்திற்காக வாழ்வது, தன்னை அர்ப்பணித்து வாழ்வது என்று ஒரு தியாகத்தோடு வாழக்கூடிய ராசியில துலாம் முதன்மை இடத்தை பிடிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ராசி துலாம். இது துலாம் லக்னம், துலாம் ராசி ரெண்டுக்கும் நீங்க பலனா எடுத்துக்கலாம். ராசிக்கு தான் கோச்சாரமா இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல லக்னத்தை இணைச்சு பாருங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சன உண்மை. அப்போ துலாமில் பிறந்த உங்களுக்கு அங்க சூரியன் நீசமாகிறாரு. நீங்க எவ்வளவு நிர்வாகம் பார்த்தாலும் நல்ல பேர் கிடைக்காது. அங்க சனி உச்சமாகிறாரு. அவரு உங்க ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும், துலாம் லக்னத்துக்கும் ராசிக்கும் 5 கூடையவர். ஸோ ஒரு நிர்வாகத்துல ஒரு நாள் சூப்பரான பேர் இருக்கும், ஒரு நாள் மோசமான பேர் இருக்கும். அப்படிப்பட்ட உங்க அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்திருக்காரு. அவரு 7ஆம் இடத்தை பார்த்திருப்பாரு, 2ஆம் இடத்தை பார்த்திருப்பாரு, 11ஆம் இடத்தை பார்த்திருப்பாரு போன காலங்கள்ல. அப்ப கணவன் மனைவி, குடும்பம், பணம், பொருளாதாரம், லாபம், சந்தோஷம் இதெல்லாமே தடைபட்டிருக்கும், நெருக்கடி. சில நேரங்கள்ல கெட்ட பேரு, மன அழுத்தம், தூக்கமின்மை இது எல்லாமே வந்திருக்கும். இனி அதெல்லாம் மாறி 6ஆம் இடத்திற்கு சனி போறார். துலாம் ராசிக்கு எப்பவுமே சனி 6ஆம் இடத்திற்கு செல்வது என்பது அபரிவிதமான பலன்களை தரும். 6ல சனி இருக்கிறது உபஜயஸ்தானம், அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அப்ப ஆண்டியும் அரசனாவான் அப்படின்னு சொல்லப்படுது 6ல் சனி இருந்தால். அப்ப பாருங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த சனீஸ்வரன் கொடுக்க போறார். உங்களுக்கு துன்பத்துக்கான காலமா தான் இருந்திருக்கும். ஏன்னா 8ல வேற குரு, உங்களுக்கு 12ல கேது. இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு 6லயே ராகு இருந்தார். இப்ப 6ல சனி போய் 2.5 வருஷம் இருப்பார். அவர் நேர 8ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ ஏதாவது டாக்குமெண்ட் ரெக்கார்டு தொலைக்காம பாத்துக்குங்க. நகைகள் அடமானத்துக்கு போச்சுன்னா பேங்கை எடுத்துக்காம பாத்துக்கங்க. அதாவது ஏலத்துக்கு விடாம பாத்துக்கணும். அணிகலன்களை ஒன்னு அழிச்சு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிகாரம். ஒரு நகையை வித்து இன்னொரு நகையை எடுக்கிறேன், அழிச்சு செய்யறேன்னு சொல்லுவாங்க. அது செய்யலாம், அதெல்லாம் பரிகாரமா வரும். இதெல்லாம் நீங்க செய்யும்போது நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால 6ஆம் இடம் என்பது வேலை. வேலையில் உங்களுக்கு கௌரவம், மரியாதை, அங்கீகாரம், அந்தஸ்து, புகழ் எல்லாம் கொடுக்கும் இந்த சனீஸ்வரன். ஸோ இந்த காலகட்டம் இவ்வளவு நாள் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, போராடிக்கிட்டு இருக்கிறேன்னா இனிமேல் வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம் கட்டாயம் உண்டு. எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். பகைமையை வெல்ல முடியும், நோயை வெல்ல முடியும், வட்டி கட்டுறதை குறைச்சிக்க முடியும். இது மாதிரி ஸ்பெஷல் இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்துக்கு சனி வரும்போது நடக்கும். ஒரு கீழ்நிலையில இருக்கிற ஒருத்தரை ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கிற வேலையை 6ல் இருக்கிற சனி சூப்பரா செய்வார். எல்லா சூழ்நிலையும் சமாளிச்சு வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பீரத்தை, ஒரு தெம்ப சனீஸ்வரன் கொடுத்துருவார். இவ்வளவு காலம் மன அழுத்தம், மன நிம்மதி, போராட்டம் இவ்வளவு இருந்திருக்கும், நெருக்கடிகளை கொடுத்துருக்கும். இதெல்லாம் விலகி உடம்பு போட்டு படுத்தி எடுத்துருக்கும், பின்னி எடுத்திருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம், கடந்த 2.5 வருஷம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம். கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும், ஃப்ரீ ஆகும், மன நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்ட வைக்கும், இடம் நிலம் வீடு வாங்க வைக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பேராசை மட்டும் இல்லாம பாத்துக்கு இந்த காலகட்டம். பேராசைன்னு என்ன? சக்திக்கு மீறி நகராம, சக்திக்கு மீறி அடுத்த கட்டத்துக்கு போகாம பாத்துக்கு. ஏன்னா அவர் 8ஆம் இடத்தை பாக்குறாரு. சில நேரம் ஆயுள் பயம் வரும், பிராக்சர் ஆகும், கீழே மேல விழுகிற மாதிரி எல்லாம் வரும். பார்த்துதான் இருக்கணும். 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சில நேரங்கள்ல அவமானங்கள் தலைவூக்கும், எட்டி பார்க்கும், உறவுகள் கசப்பாகும், இதெல்லாம் லேசா எட்டி பார்க்கும். ஆனா இது எல்லாம் 6ல் இருக்கிற சனி வெல்லவும் வைப்பார், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவும் வைப்பார். அப்படின்னா மிகையே இல்லை, ஒரு வளர்ச்சி நோக்கி நீங்க பயணிக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி நேர 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. தூக்கத்தை கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனம். 2வது தொழில் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கு சார், செகண்டா ஒரு தொழில் இருக்கு பண்றோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். அதே போல 3ஆம் இடத்தை சனி பார்ப்பார். 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரி, 3ஆம் இடம்ங்கிறது இடமாற்றம், 3ஆம் இடம்ங்கிறது டாக்குமெண்ட், 3ஆம் இடம்ங்கிறது ரெக்கார்ட்ஸ், ஆல் ரெக்கார்டு, சர்டிபிகேட்ஸ், பேங்க் புக்கு, பாஸ்புக்கு, ஏடிஎம், பேனு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் தொலைக்காம பார்த்துக்குங்க. 3ஆம் இடம்ங்கிறது அடிகலன்கள், மூக்குத்தி, கம்மல் இதெல்லாம் தொலைக்கிறது, இல்லை ஒன்று போட்டு ஒன்று எடுக்கிறது, இதெல்லாம் வரும். 3-12 காம்பினேஷன். அப்போ 3ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இளையவர்கள், அவங்களுக்கு ஏதாவது கூட ஹெல்த் இஷ்யூஸ் உங்களை ரொம்ப பாசமா இருந்தீங்கன்னா பாதிக்கும்.
டிஸ்டர்ப் வர்றதுக்கு வாய்ப்பு, கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இளைய சகோதரியோ சகோதரரோ இருந்தா அவங்க ஏதாவது சொத்து வாங்குறாங்கன்னா அவங்களை இப்ப வாங்க வச்சு அதுக்கு ஒரு பலம் இருக்கு, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சுயதொழில் செய்யறவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு, 100% கிடைக்கும். ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு முயற்சியை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். இதுல மாற்றுக்கிறதுக்கு வேலைக்காக வெளிநாடு போறேன், வெளியூர் போறேன், வெளிமாநிலம் போறேன்னா கட்டாயம் நடக்கும். அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அங்க ஒரு வளர்ச்சி கிடைக்கும், அங்க ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதெல்லாம் சூப்பரா இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது டொனேட் பண்ணுவீங்க, அன்னதானம் போடுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு நீ ரெகுலரா போக ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு நாள் பிரேக்கா இருந்திருக்கும், நீ ரெகுலரா போக ஆரம்பிப்பீங்க. அதையெல்லாம் முன்னிறுத்தி செய்யுங்க, அடுத்த கட்டத்துக்கு போங்க. சூப்பரா இருக்கு. இதுல உங்க ஜனன ஜாதகத்துல தசாபுத்தியும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். அப்படி அதையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இப்ப பயமுறுத்துறதுக்காகவோ உங்களை என்கரேஜ் பண்றதுக்காகவோ அந்த ஜோதிடம் இல்லை. இருக்கிறது இப்படி இருக்கு. நல்லதா இருந்தா அடுத்த கட்டத்துக்கு நல்லா போங்க, கவனமா, கெட்டதா இருந்தா கவனமா போங்கன்னு சொல்றதுக்கு ஒரு எச்சரிக்கை கூடிய ஒரு அருமையான கலை. கைடன்ஸ் சூப்பரா கிடைக்கும் ஜோதிடத்துல. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல, தெரிஞ்சவங்ககிட்ட, குடும்ப ஜோதிடர்கள்கிட்ட, நண்பர்கள் ஜோதிடர் அவங்ககிட்ட பார்த்து சரி பண்ணிங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 2025 3 பயிற்சி, பெரிய பயிற்சி. ராகுகேது இருக்கு, குரு இருக்கு, சனி இருக்கு, 3 பயிற்சிகள் இருக்கு. அப்ப அடுத்த கட்டம் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்க பாத்துக்கங்க. உங்க தசாபத்தியும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் இடத்துல சனி வருது. உணவு பழக்க வழக்கம், உணவு செரிமானம் ஆகலை, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவு அளவா எடுத்துக்குவீங்க, கரெக்டா எடுத்துக்குவீங்க. எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒன்று உடம்ப கவனமா பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஃபுட்டு கரெக்டா எடுக்கலாம், கரெக்டான உணவு எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாங்கிற எண்ணங்கள் இப்ப அதிகமா வரும். ஒரு ஹியூமோகுளோபின் கம்மியா இருக்கு உதாரணத்துக்கு, மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு இந்த ஹியூமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன பலம் அப்படிங்கிறத நாலேஜ் வாங்கிட்டு வந்து அதை டெவலப் பண்ணிக்க, அதெல்லாம் சூப்பரா சொல்லிடும் அப்படிங்கிறத உண்மை. அப்போ உங்களுக்கு சனீஸ்வரன் 6 இருக்காரு. எதிரியை வெல்லுவீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை துன்புறுத்தினாங்களோ அவங்களை காணாம பண்ணிடுவீங்க. பார்த்துக்கலாம் வா அப்படின்னு உங்களை கண்டு விலகி போயிடுவாங்க. அவங்களே நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த காலம். பரிகாரமா என்ன சார் எடுத்துக்கலாம் இந்த சனி பயிற்சியில? எங்களுக்கு இனி இந்த மாதிரியான இடைஞ்சல்கள், அவமானங்கள், நெருக்கடி வரக்கூடாது. நரசிம்மர் தான் சனிக்கிழமை நீங்க சரணாகதி. ஒரே நேர்கோட்டுல 3 நரசிம்மர் இருக்கும். அந்த வழிபாடு சூப்பரா பண்ணுங்க, அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திடும். அந்த வழிபாடு உங்களை வாழ வைக்கும், அடுத்தடுத்து உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நரசிம்மர் வழிபாடு நீங்க லைஃப் லாங் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க சனி பயிற்சிக்காக மட்டும் எப்பவுமே நீங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க, அருமையா வருவீங்க. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதால கவனமா இருக்கும். இந்த கம்யூனிகேஷன்ல ஒரு மெயில் அனுப்புறீங்க, ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க, ஒரு மெசேஜ் பண்றீங்க, இதுல எல்லாம் கவனமா இருக்கும். இல்லைன்னா அது ஒரு கெட்ட ரெக்கார்டா மாதிரி உங்களை தொந்தரவு பண்ணும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். வேலையை ஒருத்தங்க இப்ப இழந்துடுறேன், போதும் வேற வேலைக்கு போறேன்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா செய்யலாம். அது உங்களுடைய ஜனன ஜாதகம் கோச்சாரத்தை இணைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மூவ் பண்றது சூப்பரா இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு உங்களை அருமையா நகர்த்திடும். இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை, அருமையா கொண்டு போயிடும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதைத்தான் இது சொல்லுது. ஸோ நீங்க இந்த பரிகாரம், இந்த வழிபாடுகளை ஸ்ட்ராங்கா எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியும் பெரிய முன்னேற்றம் காத்து கொண்டு இருக்கிறது, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு பொற்காலம், கடன், நோய், எதிரி, பகை இவற்றையெல்லாம் வெல்லக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது பார்க்கப்படுகிறது. கவலையே படாதீங்க, நிச்சயமா நல்லா இருப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. வாகனத்துல போகும்போது கவனம், நிதானமா இருங்க. ஒரு இன்சூரன்ஸு இதெல்லாம் ஹெல்த்துக்காக, 2 வீலர்ல போறீங்க, இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த காலகட்டத்துல. பேராசை வேண்டாம், நிதானமா நகருங்க, பொறுமையா போங்க. அடுத்த கட்டம் 100% உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னா அது மிகையே இல்லை. இந்த காலம், இந்த சனி பயிற்சியின் காலம், 6ஆம் இடத்தில் சனி வருவதால் நீங்கள் ராஜ வாழ்க்கை, ராஜயோகம் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.